Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கண்களை மூடி ஒரு நிமிஷம் கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து நம்முடைய வியாகுல அன்னையின் மடியில் இயேசுவோடு இணைந்து நம்மை ஒவ்வொருவரையும் சேர்த்து வைப்போம். வியாகுல அன்னை தன்னுடைய மடியில் இயேசுவை சேர்த்து வைத்தது போல இந்த நாள்கள் முழுவதும் நம்மையும் தாயின் மடியிலே நம்மை அமர செய்து பரிசுத்த கன்னிமரியாள் தன்னுடைய கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி தியானித்தது போல நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாள்களில் கேட்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் உள்ளத்தில் இருத்தி தியானித்து கடவுளுடைய விருப்பமுள்ள கடவுளுடைய அன்பார்ந்த மகனும் மகளுமாக வாழக்கூடிய வல்லமைக்காக அன்னை மரியாளுடைய பரிந்துரை நாடி நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மூவரு கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளாக அனைத்து சம்மனசுகளுடையும் புனிதர்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை ஒவ்வொருவரையும் சேர்த்து வைத்து நாம் இந்த வேளையில் திரித்து புகழே சொல்லி ஜெபிப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி praise the Lord, Praise the Lord. praise the Lord, Praise the Lord. hallelujah, Hallelujah. hallelujah, Hallelujah. மகிழ்ச்சியோடு கூட hallelujah, சந்தோஷத்தோடு கூட hallelujah. ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்னாச்சு? ரொம்ப கவலையா இருக்கீங்களா? நம்ம யாருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம்? யார் பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம்? கடவுளுடைய பிரசன்னத்தில் என்ன உண்டு? மகிழ்ச்சி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஹல்லேலூயா. பக்கத்தினருக்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து அவங்க முகத்தை பார்த்து நல்ல சிரிப்போட நம்ம என்ன வாழ்த்துகிறோம், எப்படி வாழ்த்துகிறோம், அதே போல யாரு நம்ம வாழ்த்தோம் ஆசீர்வதிப்பார். கடவுள் நம்ம பின்னாடியிலிருந்து ஆசீர்வதிப்பார். நம்ம எப்படி கொடுக்குதோ அதே போல தான் நமக்கு திருப்பி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். கண்ணில் பார்த்து கொண்டு சொல்லுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க மகிழ்ச்சியோடு கூட. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் இங்கே வரல, கடவுளை உங்களை அழைத்து வந்திருக்கிறார். என்னுடைய விண்ணக தந்தை ஈர்த்து கொள்ளாமல் எவரும் என்னிடம் வர இயலாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யாருடைய அழைப்பேற்று நீங்க இங்க வந்திருக்கீங்க? யாருடைய விண்ணக தந்தை நம்ம ஒவ்வொருவரையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதில் மகிழ்ச்சி உண்டா? மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் எல்லாம் கடவுளை எங்களை ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கடவுளை எங்களை அழைத்திருக்கிறார். அதில் மகிழ்ச்சியோடு கூட சொல்லுங்க ஒரு ஹalleluya. ஹalleluya. யார் தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க? விண்ணக தந்தை. என்னிடம் வருபவரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கடவுள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். கடவுள் உன்னை ஒருபோதும். மகிழ்ச்சியோடு ஒரு சந்தோஷமான செய்தி தானே, சந்தோஷமான செய்தி தானே. அதுக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க. எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? குரல் வரல. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். என்னுடைய தந்தை ஏற்றுக்கொள்ளாமல் எவரும் என்னிடம் வர இயலாத, என்னிடம் வருபவரை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். யோவான் செய்தியில் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூறுகிறார்.
இப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் எதுக்காக அழைத்து வந்திருக்காங்க? இதனுடைய தலைக்கெட்டனா தவக்கால நற்செய்தி மற்றும் குணமளிக்கும் தியானம். குருவானவர் பெனடிக்ட் ஃபாதர் சொன்னது போல குணமளிக்கும் தியானம் எந்த உடல் நலம் மட்டுமல்ல, உடல் உள்ள ஆத்மா சுகம் தருவதற்காக நம்ம ஒவ்வொருவரையும் கடவுள் அழைத்து வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த டைமில் இந்த திண்டிவனம் இந்த வியாகுல அன்னையின் பங்கில் நற்செய்தி கொடுக்கறது யாருடைய திட்டம்? யாருடைய திட்டம்? கடவுளுடைய திட்டம். உலகம் தோன்றும் முன்பே இந்த நாள் ஆண்டவருடைய புத்தகத்தில் குறித்து வைத்திருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். எஸ்ஐயாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், குடறிய பேச்சும் புரியாத மொழியின் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட ஒரு குடறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். ஆம் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய தாய்மொழி மலையாளம் தான். ஆனால் ஞானிப்போம் புரியாத மொழியிலும் குடறிய பேச்சு மூலம் தான் ஆண்டவர் மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஒரு கருவிகள் மட்டும்தான். யார் உங்களோட பேச போகிறேன் இந்த 3 நாளுகளும்? யார் பேச போகிறீங்களா? கடவுள் உங்களோட பேசுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் கடவுள் உங்களோட பேசும்பொழுது எப்படி கேட்கணும், எப்படி அது உங்கள் செயல்படும் என்றது எசேக்கியேல் ஆகமம் 2வது அதிகாரம் 1-2 வசனம் எடுங்க. எசேக்கியேல் ஆகமம் 2வது. பைபிள் யாரும் எடுத்து வரலையா? எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? மீதி பேர்லாம் வீட்டில் பைபிள் இல்லையா? நீங்கள் பெந்தகோஸ்தே மக்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க பைபிள் இல்லாமல் எங்கேயாவது போவாங்களா? நமக்கு மட்டும் என்ன பைபிள் எடுத்து வர்றதுக்கு வெக்கமாக இருக்குதா? இல்லை, நமக்கு அதனுடைய அருமை தெரியல. ஆண்டவருடைய வார்த்தையுடைய அருமை நமக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த தவக்கால தியானம் ஆரம்பிக்கும் பொழுது கடவுள் எனக்கு தூண்டுதல் கொடுத்தது, ஆண்டவருடைய வார்த்தையுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தையுடைய வல்லமை நமக்கு அறிந்து கொள்ளணும். மறை நூலும் உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருடைய வார்த்தையும் உங்களுக்கு தெரியாது. அதனால் தானே நீங்கள் தவறுகள் செய்கின்றன. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாங்க? மறைநூலும் உங்களுக்கு தெரியல, ஆண்டவருடைய வல்லமையும் உங்களுக்கு தெரிந்தில்லை. அதனால் தானே நீங்கள் தவறுகள் செய்கின்றன. எசேக்கியேல் 2:1-2 வசனங்கள் யாராவது மைக்கில் சக்திமா? அவர் என்னை நோக்கி, மானிடா எழுந்து நில், உன்னோடு பேசுவேன் என்றார். 2, அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். 3 போதும், 1-2 போதும். என்ன எப்படி சொல்லணும்? மானிடா எழுந்து நில். என்ன செய்யணும்? எழுந்து நில், நான் உன்னோட பேசுவேன். பேசுகையில் என்ன நடந்தது? ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுப்பி நிறுத்த செய்தேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது எழுந்து நிற்கணும். ஃபஸ்ட்டு எங்களுடைய சபையில் சொல்லுவாங்க, நற்செய்தி வாசிக்கும் பொழுது பிரான்சிஸ் அசிசியர் சொல்லியிருக்காங்க, நற்செய்தி வார்த்தையை எங்கே வாசிக்க கேட்குறதோ அந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அதே போல் எங்களுடைய சபையில் நற்செய்தி வாசிக்கும்பொழுது எப்பொழுதுமே எழுந்து நிற்கணும்னு சொன்னது. ஆனால் இந்த இறை வார்த்தையை வாசித்த பிறகு தான் எனக்கு அதனுடைய அர்த்தம் இருந்தது. ஆண்டவரே வார்த்தையை கேட்கும்போது நீ என்ன செய்யணும்? எழுந்து நின்று கேட்கணும். அதனோட எழுந்து நிற்கும்பொழுது நமக்கு என்ன ஒரு ஆர்வமுள்ள உள்ளத்தோடு நாம் கேட்கும்பொழுது, நற்செய்தி கேட்கும்பொழுது நம்முடைய உள்ளத்தில் என்ன புகும்? ஆவியானவர் நமக்குள் புகுந்து என்ன செய்யும்? நம்ம எழுந்து நிற்க செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நிறைய இடங்கள்ல நாம வீழ்ந்து கிடக்கின்றோம், அப்படிதானே? இப்போ நம்ம இறைவன் இந்த சிலுவை வழிபாடு, சிலுவை வழிபாடு நம்ம ஜெபிச்சோம்ல, தியானிச்சோம்ல, அந்த நேரத்தில் நாம் வீழ்ந்திருக்கின்ற இடத்துல என்ன செய்யணும்? எழுந்து நடக்கணும். எழுந்து நடக்கிறதுக்கு நமக்கு வலிமையை ஊட்டுகின்றது, நம்ம மீண்டும் ஊக்கப்படுத்துகின்றது எது? இறை வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். அது வழியாக நமக்கு தூய ஆவியினுடைய ஆற்றல் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் சிஸ்டர் இந்த தியானத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த இறை வார்த்தையுடைய வல்லமையை சொன்னா, இறை வார்த்தையுடைய வல்லமை உயிருள்ளது,
ஆற்றல் வாய்ந்தது, ஆற்றல் வாய்ந்தது, இருபுறமும் இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது, ஆவியையும் ஆத்மாவையும் குத்தி உடுகின்றது. அவ்வாறே எலும்பு மூட்டுகளையும் மஞ்சங்களையும் குத்தி உடுகின்றது. நம்முடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. விசுவாசிக்க சொல்லுங்க. நம்ம எல்லாமே நம்முடைய புத்தியில் இருக்குது, அறிவில் இருக்குது. ஆனா நமக்கு அது உணர்வு பூர்வமா இல்லை. உணர்வாவதுக்கு என்ன செய்யணும்? நம்ம என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சுவைத்து பார்த்தால் மட்டும்தான் அது எனக்கு அனுபவமாகும். அல்லங்க நமக்கு என்ன சொல்லுவாங்கல்ல, ஏட்டில் பசு புல்லு தின்னாது. அது தமிழில் என்ன சொல்லுங்க? ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. அதுதான் கரெக்ட். அதே சேம் மீனிங் தான். ஏட்டில் சுரக்காய் வந்து கூட்டுக்கு உதவாது. அதே போல் ஏட்டில் பசு, அதாவது பசு மாடு ஏட்டில் இருந்தால் அது புல்லு தின்னாது. புரியுதுங்களா? இதே போல் நம்மளோட அறிவில் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, நமக்கு വ്യക്തിപരமான தனிப்பட்ட முறையில் நம்ம அதை சுவைத்து பார்த்ததில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அன்பார்ந்தவர்களே, என்னோட வாழ்க்கையில் நான் ரொம்ப பயந்தாங்கொள்ளியாக இருந்தேன். இந்த மைக்கு போல் பிடிக்கிறதுக்கு கை அப்படியே உதறும். இந்த மாதிரி பப்ளிக்னு ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியமே இல்லை. ஆனால் இந்த இறைவார்த்தை தான் என்னை முற்றிலுமாக மாற்ற வைத்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆமென். கலங்காதே, நானே உன் கடவுள், நான் உனக்கு உதவி செய்வேன், வலிமை அளிப்பேன், என் நீதியின் வலங்கரத்தால் நான் உன்னை தாங்குவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நானே உன் கடவுள், நான் உனக்கு உதவி செய்வேன், வலிமை அளிப்பேன், நீதியின் வலங்கரத்தால் நான் உன்னை தாங்குவேன். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் ஆய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. நீங்க பார்த்துருக்கீங்களா? இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே இல்லையா? மரம் கட் பண்ணது பார்த்துருக்கீங்களா? வாள் வச்சுட்டு அதனோட ரெண்டு சைடு எப்படி இருக்கு? ரெண்டு பக்கமும் அது கட் பண்ணும்பொழுது பார்த்துருக்கீங்கல்ல, ரெண்டு பக்கமும் என்ன கூர்மையாக இருக்குது. அது ஊடுருவி செல்லும்பொழுது அது என்ன மரத்தை அறுத்து விடுகின்ற. இதே போல் ரெண்டு பக்கமும் வெட்டக்கூடிய வாளினேக்கான கூர்மையானது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அப்படியே கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது என்று நீங்கள் விசுவசித்தால் அது என்ன அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எனக்கு இந்த மாதிரி பிரசங்கம் வைக்கிற இப்பொழுதும் எனக்கு பிரசங்கம் வைக்கிறதுக்கு இல்லை. கடவுள் எங்கே கொண்டு போய் நிறுத்ததோ அங்கே கடவுள் பேசுகிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நாங்கள் எங்களுடைய இறுதியாண்டவர் தியான இல்லம் 2011 தான் சின்ன காலப்பேட்டு ஆரம்பமாயினது. அந்த டைமில் எல்லாம் டிவைல் என்று பிரதர்ஸ் வந்துட்டு தியானம் கொடுத்துருந்தேன். நான் ஜஸ்ட்டு ஏற்பாடு செய்யும், நான் எந்த விதத்தில் நற்செய்தி கொடுக்குறதோ எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பிரதர்ஸ் எல்லாம் மெசேஜ் எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, சிஸ்டர் கடவுள் உங்களை அழைத்திருக்கின்றது நற்செய்தி பணிக்கு. ஆனால் நான் செய்து கொண்டிருந்தது சமூக சேவை பணி தான் நான் செய்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துட்டு சொன்னேன், எனக்கு ஒரு பிரசங்கம் வைக்கிறதுக்கோ எனக்கு திறமை இல்லை, மக்களே ஃபேஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு தைரியம் இல்லை. இப்படிப்பட்ட நான் எப்படி போய் நற்செய்தி பணி செய்யும்? அப்புறம் இசப்பா கிட்டே உட்கார்ந்து ஜெபிக்கும்பொழுது இசப்பா எனக்கு ஒரு வசனம் கொடுத்தேன். எப்பொழுதுமே நான் என்னுடைய என்ன கலக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரும்பொழுது பைபிள் எடுத்து ஆண்டவர் முன்னிலே போய் உட்கார்ந்துடும். மனிதர்கிட்டையெல்லாம் அடைக்கலம் கொண்டு கிடையாது. எப்பொழுதுமே இந்த பைபிள் எடுத்து ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து கடவுள் பேசினால் எனக்கு அது அப்படியே நிறைவேறும் என்று நான் விசுவசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதே போல் எனக்கு கடவுள் ஒரு வசனம் கொடுத்தேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம். அதில் இவ்வாறு கூறுகிறார், இந்த இஸ்ராயேல் மக்களுடைய முதல் அரசர் யார்? சாவுல். சாவுல்னு இறைவாங்க இந்த அரசராக அபிஷேகம் செய்து யார்? சாமுவேல். சாமுவேல் வந்து சாவுல்னு இஸ்ராயலினுடைய ஃபஸ்ட்டு அரசராக அபிஷேகம் செய்யப்படும்பொழுது சாமுவேல் இறைவாக்கினர் சாவுலோடு கூறுகிறார், நீ கடந்து செல்லும்பொழுது ஒரு இறை கணம் வருது நீ பார்ப்பீங்க. ஆனால் தூய ஆவி அந்த வேளையில் உன் மீது வலிமையோடு கூட வரும், நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய், நீ வேறொரு மனிதனாய் மாற்றப்படுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்னாங்க? தூய ஆவி உன் மீது
வலிமையோடு கூட வரும். நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய். நீ வேறொரு மனிதனாய் மாற்றப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு கரிஸ்மாட்டிக் ப்ரேயரை பிடிக்காது. எனக்கு அமைதியாக கண்டம்ப்ளேஷன் தான் எனக்கு அதிகமாக அமைதியாக இந்த நற்கருணை பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறது தான் என்னோட இப்போவும் அப்படி தான். அப்படி இப்போ நம்ம பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தினோட நம்முடைய பேராயர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கிறிஸ்துவ மகனும் மகளும் யாராக இருக்கிறோம்? கரிஸ்மாட்டிக்காக இருக்கிறோம். ஆனால் தெரியாமல் நம்ம என்ன ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு நபர்களும் யாராக இருக்கின்றோம்? கரிஸ்மாட்டிக். ஆனால் கரிஸ்மாட்டிக் என்ன? தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். நம்ம ஆனால் எப்படியுமே சொல்ல எனக்கு கரிஸ்மாட்டிக்கு பிடிக்காது, சட்டம் போட்டு ஜெபிக்கிறது பிடிக்காது, அப்படியும் தான் நானும் இருந்தேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆனா கடவுள் என்ன? தூய ஆவி உன் மீது வலிமையோடு கூட வரும். நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய். நீ வேறொரு மனிதனாய் மாற்றப்படுவாய். இந்த இறை வார்த்தை அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் கடவுளும் செயல்படுத்துவார் என்று விசுவசித்த பிறகுதான் ஆண்டவரை எப்படி என்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சேன். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த கடவுள் கூறிய அதே வார்த்தை அப்படியே நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொண்டேன். அது என்னுடைய வாழ்க்கையில் இன்று கடவுள் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்களும் விசுவசித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழுமா இல்லையா? நிகழுமா இல்லையா? நிகழுமா இல்லையா? நிகழும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எந்த சந்தேகம் கிடையாது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் letter to Hebrews chapter 4 verse 2. 4ல 2வது வசனம். ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. Praise the Lord. Hallelujah. இப்போ இங்கே 1000 மக்கள் உட்கார்ந்து நினைச்சா இந்த 1000 மக்களோடு நான் இதே 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம் ஒரே போலதான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படிதானே? அப்படிதானே? ஒரு யாராவதோடு நான் தனி போயிட்டு பேசுறதா இல்லை. ஒரே இந்த மைக்கில் பேசும்பொழுது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க, அத்தனை பேர் நீங்கள் உள்ளத்தில் வாங்குறீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுது? அது ஒரு சிலருக்கு பயனற்றதாக மாறிவிட்டது. காரணம் என்ன? காரணம் என்ன? நம்பிக்கையோடு அவர் நம்பிக்கையோடு கூட கேட்கவில்லை. Praise the Lord. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்கின்ற இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்ற வேண்டும் என்றால் நம்ம எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? நம்பிக்கையோடு. உடல் மட்டும் இங்கே, மனசு எங்கே போயிருந்த ஏதாவது நம்முடைய உள்ளத்தில் போய்விடுமா? ஏதாவது நம்முடைய உள்ளத்தில் பதியுமா? பதியாது. அது நம்ம இன்றைய வார்த்தையில் கூறுகின்றது போல அந்த விதைப்பவன் உபமையில் சொல்லுதில்ல, என்ன விதைச்ச விதைகளெல்லாம் ஒன்று பாதியோரம் விழுந்தது, ஒரு சிலது பாறை மீது விழுந்தது, பாறை மேல் விழுந்தது, ஒரு சில முள் செடிகளுக்குள்ளர விழுந்தது, அப்புறம் நல்ல நிலத்தில் வீண். அப்போ நம்ம இங்கே விதைக்கப்படுகின்ற விதைகள் எல்லாம் நல்ல நிலத்தில் வீணா விதைகளை போல ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், கொடுக்க முடியும்? 30, 60, 100 மேனி விளைச்சலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. 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 அதனால இங்கே கூறுகின்ற ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் யாரெல்லாம் நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொள்கிறீங்களோ அது உங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி செல்லும். உங்களுடைய சிந்தனைகளை நோக்கங்களை சீர்தூக்கி பார்க்கும். ஹல்லேலூயா. 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 எங்களுடைய சென்டரில் நடந்த முதல் இந்த அற்புதம் என்ன சொன்னால், ஒரு ஹிந்து ஃபேமிலி எங்களுடைய கான்வென்ட் பக்கத்தில் இருந்தது. அந்த அவங்களுடைய மகனுக்கு 10வது படிக்கும் பொழுது கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டது. அவங்க ஃபுல் உடல் முழுவதும் அந்த கேன்சர் பரவியது. அப்புறம் நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் 6 மாதம் ஐசியூவில் இருந்தாங்க. அவங்க கடைசியில் டாக்டர் சொல்லியாச்சு, இனி இவன் இது மேலே உயிர் பிழைக்க மாட்டேன், ஒரு வாரத்துக்கு கூட அவங்க உயிரோடு இருக்க மாட்டேன், அதனால நீங்கள் வீட்டில் கொண்டு போய் சந்தோஷமாக வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்துக்கோ அப்படி சொல்லிவிட்டு அவங்க திருப்பி அனுப்புனாங்க, வீட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த வேளையில் இந்த நற்செய்தி மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த சாட்சி அந்த மகள் பகிர்ந்து கொண்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த வேளையில் யாரோ அவங்களுக்கு தெரிவித்து நம்ம கான்வென்ட்டில் அன்றைக்கி தான் அவங்க தியானம், ஒரு நாள் தியானம் தான் ஃபஸ்ட்டு நடந்துட்டு இருந்தது 2011. அவங்கள அந்த பையனை அங்கே ஜபத்துக்காக இட்டுட்டு கொண்டு வந்தாங்க.
அப்புறம் அவங்களுக்கு ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தியது, இந்த மகன் பைபிள் எடுத்து கடவுளுக்கு சாட்சியம் சொல்லுவது தான் வெளிப்படுத்தல் கிடைச்சது. அதே போல் அது அவங்களோட பகிர்ந்து கொண்ட பிறகு அவங்களுக்கு எதுவுமே ஜெபிக்க தெரியாது. அவங்க ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க, அவங்க குறி கூறுவாங்கள்ல இந்த கோவிலில் எல்லாம் போயிட்டு, அப்படிப்பட்டதான் அந்த மகனுடைய அம்மா. ஆனால் அவங்க அதை விசுவசித்த பிறகு அவங்க அதெல்லாம் விட்டு நம்ம டெய்லி நம்முடைய கான்வென்ட் சாப்பிள் வந்து ப்ரேயர் பண்ண வர ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் எனக்கு அவங்க ஜெபிக்கிற பார்க்கும்பொழுது எனக்கு பொறாமை வரும். ஆனால் அந்த அளவுக்கு அவங்க அந்த ஸ்பிரிட்டு அவங்கள்ட்ட உள்ளத்தை வேதனையோடு கூட கடவுள்கிட்ட ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது, இதே போல் எனக்கு தமிழில் ஜெபிக்க தெரியணும் ஆண்டவரே சொல்லிட்டு நானும் பின்னாடி உட்கார்ந்து ஜெபிப்பதுண்டு. ஒரு நாளைக்கு அப்படி உட்கார்ந்து ஜெபிக்கும்பொழுது பைபிள் எடுத்து வாசின்னு சொல்லிட்டு என்னுடைய உள்ளத்தில் தூய ஆவி தூண்டுதல் கொடுத்து வாசித்த பொழுது எனக்கு கிடைத்தது பைபிள் பகுதி இந்த திருப்பாடல்கள் 23வது அதிகாரத்தில் 3வது வசனம், நான் உனக்கு புத்துயிர் அளிப்பார். அந்த திருப்பாடல் 23ல் 3வது வசனம். இந்த வசனம் வாசித்ததும் அந்த மகள் கதறி அழ ஆரம்பிச்சு, ஆண்டவரே நீ இந்த வார்த்தையில் கூறுகின்றது நான் உனக்கு புத்துயிர் அளிக்கின்ற, இதே இவ்வாறு என்னுடைய மகனுக்கும் புத்துயிர் கொடுக்கணும் அப்படி சொல்லி இந்த அம்மா கதறி கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதிலிருந்து அவங்க ஜெபத்தினால இன்றைக்கி அந்த மகன் ஒரு வாரத்தில் அதிகமாக வாழ மாட்டேன்னு சொன்ன அந்த மகன் 13 வருஷமாயும் உயிரோடு கூட இருக்கிறான். நான் உனக்கு புத்துயிர் அளிப்பார். பிரைஸ் தி லார்ட். அந்த இறைவார்த்தை அந்த மகள் விசுவாசி ஜெபித்ததுனால அந்த மகனுக்கு புது வாழ்க்கை கிடைச்சிச்சு. அப்படி இந்த மகள் வந்து ஒரு நாளைக்கு அவங்க குளிக்கிற வேளையிலே இந்த ஹீட்டரில் தண்ணி கொதிக்க வச்சு குளிக்கும்பொழுது ஷாக் அடித்து அப்படி 5 நிமிஷம் அவங்க ஷாக் அடித்து கிடந்ததால இந்த வார்த்தையை அவங்க எடுத்து உரைத்து ஜெபித்ததுனால அவங்களுடைய உயிரும் பாதுகாக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றலாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆவியையும் ஆத்மாவையும் குத்தி ஊடுருகின்றது, அவ்வாறு நம்முடைய எலும்பு மூட்டுகளையும் மஜ்ஜையையும் குத்தி ஊடுருகின்ற சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இறைவார்த்தை தான் நம்முடைய உள்ளத்தை முற்றிலுமாக ஒரு புது படைப்பாக மாற்றி வைப்போம். 1 பேதுரு 1:23 வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். அனைவரும் சேர்ந்து மீண்டும் அந்த இறைவார்த்தை எடுத்துரைப்போமா? நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தவக்க காலத்திலே ஒரு புது படைப்பாக மாறணுமா? ஒவ்வொரு தவக்காலத்திலும் இன்றைக்கி இந்த ஜபத்தில் நம்ம வே ஆஃப் த க்ராஸ் ஜபத்தில் சொல்லுறது போல் நம்ம எல்லாம் குடிப்பழக்கத்தை விட்டு விடுகிறேன், நான் என்னோடய கோபத்தை விட்டு விடுகிறேன் அப்படியெல்லாம் நம்ம உறுதி எடுக்கும். ஆனால் நம்ம அதில் உறுதியாக இருப்பதுண்டா? இல்லை. ஏன் காரணம்? நம்ம மீண்டும் பிறக்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு புது படைப்பாக மாறணுமா? எத்தனை பேர் விரும்புறீங்க? அதோ இந்த நம்ம வேடம் மாறிக்கொண்டு இந்த தவக்காலத்தில் மட்டும் நாம இந்த ஆடைகளெல்லாம் மாறிடுவாங்க, நம்மளோட ஒருத்தல்கள் நிறைய எடுப்பாங்க. ஆனால் தவக்காலம் முடிஞ்சால் எல்லாம் பழையதுக்கு மோசமான நிலையில் கூட நாம் கடந்து செல்வாங்க. அப்படி தானே குடிப்பழக்கம் உள்ளவர்கள் அந்த 40 நாளும் குடிக்காமல் இருப்பாங்க. அந்த ஈஸ்டர் அன்னைக்கு எங்கே இருப்பாங்க? ஓடையில் இருப்பாங்க. ஆனால் எத்தனை நாளும் குடிக்காததுக்கு பதிலாக மீண்டும் அத்தனையும் சேர்த்து கலெக்ட் பண்ணுவாங்க. நான் என்னோடய வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். சின்ன முன்னாடி இருக்க காலத்துலாம் இந்த தவக்காலத்தில் என்ன நோம்பு எடுக்கும் தெரியுமா? ஸ்வீட்ஸு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டப்பையில் சேர்த்து வச்சுடும் இந்த சாக்லேட்டு. நீங்களெல்லாம் செய்துட்டோம் தெரியல. எங்கள் சின்ன வயசில் இருந்து அப்படியெல்லாம் இந்த தவக்காலத்தில் ஒருத்தல் இந்த டீயில் சர்க்கரை போடாமல் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாக்லேட்டு எல்லாம் அன்னைக்கு இந்த குழந்தை தெரசம்மான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நிமிடம் இப்போ தண்ணி குடிக்க தோணா இப்போ தண்ணி குடிக்காமல் அடுத்த ஒரு செகண்ட் முடிச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். அதே போல் தவக்காலத்தில் சாக்லேட் வந்து டப்பையில் போட்டு போகும். ஆனால் அது எத்தனை 50 கூட இருந்தால் ஒரே நாளிலே சாப்பிட்டு முடிச்சிடும். நான் செய்திருக்கேன், என்னோடய வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். இதே போல் தான் நம்ம ஒருத்தர் செய்வோம். ஆனால் அதுக்கு டபுள் மடங்காக நம்ம தவக்காலம் முடியும் போது நம்ம எடுத்து செய்வோம். நம்ம மீண்டும்
பிறக்கல. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் மீண்டும் ஒரு புது மனிதன் படைப்பாக மாறணும் சொன்னா அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக நிலைத்திருப்பதும் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய ஆண்டவருடைய வார்த்தையினால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். Praise the Lord. Praise the Lord. அப்போ மனம் ஒரு புது படைப்பாக மாறணும் சொன்னா நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்படி இருந்தா போதுமா? இல்ல, என்ன செய்யணும்? இறைவார்த்தை 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 சத்தமா சொல்லுங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. எங்க தியானத்துக்கு வரும்போது 10 பேர் 60 பேர் இருந்தாலும் அவங்க குரல் வந்து ஒரு உலகம் எங்கும் சென்ற அளவுக்கு அவங்க சத்தமா சொல்லுவாங்க. நம்ம எடுத்துரைக்கும் பொழுது அது நம்மள ஆசீர்வாதமாக மாறிடும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இறைவார்த்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 3வது வசனம். இறைவார்த்தை இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். Praise the Lord. Praise the Lord. யாரெல்லாம் பேறு பெற்றோர்? இந்த இறைவார்த்தை படிப்போர், இவற்றை கேட்போர், இந்நூலில் எழுதியுள்ளவை கடைபிடிப்போர் பேறு பெற்றவர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மூணும் வேணும். கேட்கணும், படிக்கணும், கடைபிடிக்கணும். கடைபிடிக்காமல் இருந்தால் அது செயலற்றதாக இருக்கும். நம்ம யாக்கோபினுடைய திருமுகத்தில் சொல்றது இல்லை. நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு இறைவார்த்தையும் நம்ம கடைபிடிப்பவர்களாக கூட அல்லங்க நம்முடைய விசுவாசம் சத்ததாக மாறிவிடும். Praise the Lord. அப்போ இறைவார்த்தையை வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் யாராக இருக்கிறோம்? பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறைவார்த்தை வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அது கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் யாராக மாறிவிடுவோம்? யாராக மாறிவிடுவோம்? பேறு பெற்றவர்கள் ஆகணுமா வேணாமா? ஆமென். ஆகணும். என்ன செய்யணும்? டெய்லி நம்ம என்ன வாசிக்கணும்? என்ன வாசிக்கணும்? எத்தனை பேர் இருக்கீங்க டெய்லி ஞான இறைவார்த்தையை வாசிக்கிறோம்? அப்படிப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க பாருங்க. இவ்வளோ மக்கள் இருக்குன்னு எத்தனை கை உயர்ந்திருக்குன்னு பாருங்க. ஆசீர்வாதம் வேணாம், பேறு பெற்றவர்களாக வேணாம். நாங்கள் இப்படியே போயிட்டு இருக்கிறோம் சிஸ்டர், அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். அது கன்னியர்களுக்கும் குருக்களுக்கும் சொன்னதா இல்லை, எல்லாருக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகளான எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்? எல்லாருமே கடைபிடிக்கணும். பேறு பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மீண்டும் யாக்கோபினுடைய திருமுகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். யாக்கோபின் திருமுகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். நம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி நாம் முதற்கனியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். Praise the Lord. நாம் படைப்புகளில் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையினால் அவர் நம்மை ஈன்றெடுக்க விரும்பினார். நம்மை மீண்டும் ஒரு புது படைப்பு. எப்படிப்பட்ட புது படைப்பு? படைப்புகளில் முதற்கனிகளாகும்படி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் இப்பொழுது சொல்லும் பொழுது கேரளாவில் ஒரு சகோதரன் சொன்ன சாட்சியம் எனக்கு ஞாபகம் வருது. அவங்க வந்து டாக்டராக தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அவங்களுக்கு எப்படியோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு தூண்டுதல் கிடச்சி அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிஸ்னஸ் தெரியுமா? பாக்கு மரம். பாக்கு இங்கே தமிழில் அப்படி தானே சொல்லுவோம், பாக்கு மரம். அது அவங்க நிறைய எஸ்டேட் எடுத்து நிறைய ஏக்கர் கணக்கான இடத்துல பயிர் வச்சாங்க இந்த பாக்கு மரம். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? இந்த பாக்கு மரம் எல்லாம் குட்டையாக நின்றுச்சு, எதுவும் வளரலை, அப்படியே முரடிச்சு போய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆனது. அவங்க இந்த பாக்கு மரம் நல்லா விளையாடுறதுனால அவங்கள எடுத்த லோன் எல்லாம் வழி அவங்க நிறைய கடன் வந்து கடனால் அவங்க என்ன இனி வாழ வேணாம் அந்த முடிவு எடுத்திருக்கிற வேலையிலே யார் அவங்களோட போய் பேசின பிறகாக அவங்கள டிவைன் ரிட்ரீட் சென்டருக்கு அழைத்து கொண்டாங்க. நீ போய் ஒரு தியானம் கூட. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடையும் கடைசி நேரத்தில் தான் நம்ம யாரையும் நாடி போவோம். நம்ம அது வரைக்கெல்லாம் முன்னதாக நம்ம எங்கேயுமே இனி எனக்கு அடைக்கலம் இல்லை, வெற்றி இல்லை அப்படி உணர்ந்து கடைசியில் தான் யார் பக்கம் திரும்புவோம்? முதல்லலாம் நம்ம யாருக்கிட்டே
போக மாட்டேன். எப்படி எதுக்கு, எனக்கு வல்லமே இருக்குது, எனக்கு திறமையே இருக்குது, எனக்கு நான் செய்வேன் சொல்லிட்டு நான் நடக்கும். கடைசியில் தோல்வி அடையும் மட்டும்தான் யார் பக்கம் திரும்பும். எந்த நிம்மதியும் இல்லாமல் வரும்பொழுது, இனி எனக்கு எந்த வழிகளும் இல்லை நினைக்கும் பொழுது மட்டும் கடவுள்கிட்ட பாருங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக தான் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடைசி வேளையில் தான் நான் ஆண்டவரே பார்ப்பேன்னு சொல்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அதே போல் இந்த நபரும் டிவைன் தியான இல்லத்துக்கு தியானத்துக்காக போனேன், கடவுளை நாடி போனேன். அந்த வேளையில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் அவங்களுக்கு மனசுக்கு ஆறுதலே கிடைக்கல. கடைசி நாளில் ஒரு இறை வார்த்தை அவங்களுடைய உள்ளத்தையே தொட்டு ஊடுருவி சென்று, என்ன தெரியுமா, நீ போய் என்ன இந்த மார்க்க செய்தியில் சொல்றதில்ல, கடைசியிலே உலகெங்கும் போய் நீ அனைத்து படைப்புகளுக்கும் நற்செய்தியை தெரிவிங்க. இந்த மகனுடைய உள்ளத்தில் என்ன தெரியுமா, இந்த பாக்கு மரம் யாருடைய படைப்பு? யாருடைய படைப்பு? கடவுளுடைய படைப்பு. இந்த மகன் என்ன செய்ய தெரியுமா, அவங்க போய் அந்த ஏக்கர் கணக்கான அந்த இடத்துல சுற்றும் காம்பவுண்டு போல் இருக்குதுல்ல, அதுக்கு சுற்றும் அவங்க இந்த கரண்ட் இழுத்து கொண்டு போய் ஆடியோ பைபிள் அங்கங்கே ஸ்பீக்கர் வச்சு அந்த இடத்துக்கு சுற்றும் அவங்க என்ன செட் பண்ணாங்க, ஸ்பீக்கர் செட் பண்ணி இங்கேருந்து என்ன இறை வார்த்தை அவங்க படைப்புகள் முழுதும் என்ன தெரிவிக்கணும், போய் நற்செய்தியை தெரிவிங்க. இவங்க காலையிலிருந்து ஃபுல் நாளும் என்ன ஓடிட்டு இருக்கோம், இறை வார்த்தை ஆடியோ பைபிள் ஆன் பண்ணி வச்சு இந்த பாக்கு மறையில் என்ன கேட்டுக்கொண்டு இருக்குது, டெய்லி என்ன இறை வார்த்தை நமக்கு கேட்கும்பொழுது சிரிப்பு வருதில்ல. ஆனால் அவங்கள்ட்ட அந்த மகனுடைய அந்த நம்பிக்கையில் அவங்க செயலாற்ற பிறகு இந்த பாக்கு மரம் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியுமா, நன்றாக வளர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இன்றைக்கி அந்த பாக்கு மரத்தினுடைய விதை எடுக்கிறது அவங்கள்ட்ட தோட்டத்தில் தான் இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக எடுக்கிறாங்க. அந்த படைப்புகளில் முதற்கனிகள் ஆகும்படி, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, படைப்புகளில் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையினால் உங்களை ஈண்டெடுக்க விரும்பினேன். ஒரு வார்த்தை போதும் நம்முடைய உள்ளத்தை தொட்டு ஊடுருவி சென்ற நம்ம அனைவரும் யாராக மாறிவிடும், புனிதர்களாக மாறிவிடும். ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே என்றுமே அழியாது. யாராவது இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு பிறகு அழியாமல் இருந்திருக்காங்களா? இல்லை. எல்லாருக்குமே என்ன உண்டு, இறப்பு உண்டு. ஆனால் என்னுடைய வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே வாழ்வார். அதுதான் யார், புனிதர்கள். அவங்களுடைய உள்ளத்தை, ஒவ்வொரு புனிதர்களுடைய வாழ்க்கையை தொட்டு பாருங்கள், அவங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தியது, புனிதராக்கியது ஒரு இறைவார்த்தை. நம்முடைய நாட்டில் சேர்ந்த அன்னை தெரசா அம்மாவுடைய உள்ளத்தை தொட்ட இறைவார்த்தை எதுன்னு தெரியுமா? அதெல்லாம் யாருக்கு சிஸ்டர்? இந்த சின்னம் சிறியோருக்கு ஒருவர்கள் செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தேன். எல்லா மனிதர்களிலும் கடவுளுடைய முகத்தை பார்க்க முடியுது. அல்போன்சம்மாவுடைய வாழ்க்கையை தொட்ட இறைவார்த்தை என்ன தெரியுமா? எங்களுடைய சபையை சார்ந்தவர்கள் அல்போன்சம்மல் தெரியுமா? கோதுமை மணி மண்ணில் விழுந்து அடியாமல் இருந்தால் அது விளைச்சல் கொடுக்காது. பிரைஸ் தி லார்ட். இந்த இறைவார்த்தை தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த எல்லா துன்ப துயரங்களையெல்லாம் ஏற்றெடுத்த கடவுளுக்கு உகந்த ஒரு மகளாக, ஒரு புனிதியாக மாறிவிட்டது. அப்புறம் முத்தி பேர் பெற்ற ராணி மரியா சிஸ்டர், அவங்களும் எங்கள்கிட்ட சபையை சார்ந்தவங்க தான். என்ன வார்த்தை தெரியுமா? நண்பனுக்காக உயிரை கொடுப்பதென மேலான அன்பில் ஏழை எளிய மக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து சொல்லுங்க. இதே போல் ஒவ்வொரு நம்முடைய பாண்டிச்சேரி நாட்டுக்கு கடந்து வந்த புனிதர் பிரான்சிஸ் சவேரியார் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன சொல்லிட்டாங்க? இந்த உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் என்னுடைய ஆத்மாவே இருந்தால் என்ன பயன்? இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்? திருப்பாடல் சொல்கிறாங்கல்ல, ஆண்டவரே உமக்கு எதிரே பாவம் செய்யாதவாறு உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் இருத்தியுள்ளேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த தவ காலத்திலே ஆண்டவருடைய அன்பில் என்னை இணைத்து நிற்க செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இறை வார்த்தையை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு இறை வார்த்தை இருந்தால் என்ன எல்லாமே அதில் கடைபிடிக்கிறதுக்காக நமக்கு வழி காட்டுவாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீண்டும் யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. யோவான் நற்செய்தி 15:3. நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே
தூய்மையாய் இருக்கிறீர்கள். Praise the Lord. Praise the Lord. ஒருவரோட சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் சொன்ன வார்த்தையினால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நிகழும்? நான் தூய்மையுள்ளவனாக இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள். என்ன செய்யணும்? கடவுளுடைய விருப்பம் என்ன? ஆண்டவர் தூய்மையுள்ளவனாக இருப்பது. நம்ம பாடுகிறோம்ல, தூயவர் தூயவர் தூயவர்னு பாடுதே இல்லையா? அதே போல நாமளும் எப்படி இருக்கணும்? அவரே போல இருக்கணும். நான் தூய்மையுள்ளவனாக இருப்பது போல நீங்களும் தூய்மையுள்ளவனாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை நாமே தூய்மையாக்கி கொள்வதற்காக நம்ம என்ன செய்த போதும் இறைவார்த்தை வாசிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையும் முற்றிலுமாக தூய்மையுள்ளதாக மாறிவிடும். எத்தனையோ அற்புதங்கள் சாட்சியங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது தெரியுமா? இந்த இறைவார்த்தையை கூறியதுனால. இப்போ நீங்கள் இந்த நற்செய்தி மாநாடு நடந்த பொழுது நீங்கள் சாட்சியம் கேட்டிருந்தா அங்கே நடந்த 2 தான் நம்ம அதில் எடுத்துரைத்தோம். அதில் ஜான்சன் சொன்ன ஒரு பிரதர், அவங்க அவங்க சாட்சியம் கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு வரும். ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு கட்டிங் எங்கள்கிட்ட இதில் கட்டிங் சொன்னால் வெஜிடபிள் கட்டிங்க்கு தான் நாங்கள் கட்டிங்கு கூப்பிடுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபார்மேஷன் இந்த நேரத்தில் ஏதோ கட்டிங் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தான் தெரிஞ்சது கட்டிங் சொன்னால் வேறொரு மீனிங் இருக்குன்னு சொன்னது தெரிஞ்சது. கட்டிங் சொன்னால் என்ன கோட்ஸ். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு நேரத்திலும் காலையில் எழுந்துடனே போயிட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்டிங் சாப்பிடுவாங்க சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு புரியல இந்த இது. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு கட்டிங் சொன்னால் அவங்க குடிக்கிறது தான். ஒவ்வொரு நேரமும் அவங்க வேலைக்கு போகும்பொழுது அவங்க குடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களால விடவே முடியல. அப்புறம் கடைசி நம்ம தியான இல்லத்துக்கு 4 முறை தியானம் அட்டென்ட் பண்ணாங்க. 4 முறை தியானம் அட்டென்ட் பண்ண முடிவெடுக்கும். திரும்பி அங்கே கேட்டு இருந்து வெளியில் போனால் திரும்பவும் அங்கே குடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளத்தை தொட்ட இந்த இறைவார்த்தை யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 3வது, நான் சொன்ன வார்த்தையினாலே நீங்கள் தூய்மையுள்ளவனாக மாறிவிட்டேன். அந்த மகன் சொல்கிறது, அந்த இறைவார்த்தை, ஆண்டவரே நான் இந்த இறைவார்த்தையை கேட்கும்பொழுது நீ என்ன தூய்மையாக்கி விடுன்னு நீ இறைவார்த்தையில் கூறுகிறதில்ல, அதே போல என்னுடைய வாழ்க்கையும் தூய்மையுள்ளதாக்கி மாறிட வேண்டும் என்று அந்த மகன் ஜெபித்தாங்க. அந்த வசனத்தினால இன்னைக்கு எத்தனையோ பேர் அவங்க தியானத்துக்கு அழைத்து வராங்க. அழைத்து வந்த ஒரு நபர் தான் வெங்கடேஷ் சொன்ன அந்த ஹிந்து மகன். அன்னைக்கு அவங்களோட இது போல் ரொம்ப குடி போதையில் தான் வந்தாங்க தியானத்துக்கு. ஆனால் அவங்களோட பேசும்பொழுது எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் அது அந்த குடிபோதையிலே எழுதி எடுத்தாங்க அந்த வசனம். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், அது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும், மாறாக தூய ஆவியினால் ஆள்கொள்ளப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த இறை வசனம் அந்த மகனுடைய உள்ளத்தை தொட்டு தூய்மைப்படுத்தியதுனால இன்னைக்கு அவங்க தியானம் கூடி 4 வருஷமாச்சு. இதுவரைக்கும் அவங்க அதிலிருந்த தண்ணி திராட்சை மது எடுத்தது இல்லை. இன்றைக்கி குடும்பத்தோடு கூட கோவிலுக்கு போய் அவங்க திருமுழுக்கு பெற்றுக்கொள்வதற்காக 4 பிள்ளைங்களும் அவங்களும் மனைவியும் இந்த தவக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே நன்மை வாங்கிறதுக்காக கிறிஸ்துவ மதத்தை பின்தொடர்றதுக்காக அவங்க தயார் செய்து கொண்டிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அதே போல் ஒரு மகன் இந்த உடல் இச்சைகளுக்கு அடிமைப்பட்ட பாவத்துக்கு அடிமையாகி ரொம்ப என்ன சொல்லும் சாத்தானுடைய அந்த செயலில் ஈடுபட்ட ஒரு மகன் ஜெபிக்கவே முடியல. அந்த அளவுக்கு தீன்மையுடைய சக்திக்கு உள்ளாகி வந்த எவ்வளவோ மக்கள். எந்த வசனம் தெரியுமா? ஊனியல்பின் இச்சைக்கு ஏற்ப வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள், மாறாக தூய ஆவியின் துணை கொண்டு ஊனியல்பின் இச்சைகளை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். ஊனியல்பின் இச்சைக்கு ஏற்ப வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள், மாறாக ஊனியல்பின் இச்சைகளை தூய ஆவியின் துணை கொண்டு சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த இறைவார்த்தையை சொல்லி ஜெபித்ததுனால எத்தனையோ மக்கள் உடல் இச்சைகளுக்கு அடிமைப்பட்ட பாவத்திலிருந்தும் விடுதலை ஆனது எனக்கு தெரியும். Praise the Lord. Hallelujah. 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 அது போல இன்னைக்கு திருமண முறிவு எவ்வளோ எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கும்? முன்னாடி எப்பயாவது ஒரு 1000க்கு 1 10,000க்கு 1 தான் என்ன கேள்விப்படும்? டிவோர்ஸ்னு கேள்விப்படும். இன்றைக்கி என்ன 10க்கு 1 என்ன மாறிவிட்டது? டிவோர்ஸ் மாறிவிட்டது. ஆனால் திருமண முறிவே ஆண்டவர் வெறுக்கிறார்.
திருமண முறிவே ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த மலாக்கியருக்கு எழுதிய மலாக்கியோட புத்தகம் 2வது அதிகாரத்தில் அந்த வசனம் எடுத்துரைத்த பிறகு எத்தனையோ பேர் டிவோர்ஸுக்கு முடிவெடுத்தவர்கள் ஒன்னாய் மாறிவிட்டது தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதுபோல மன்னிக்க முடியாதவர்கள், தம் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர் அனைவரும் கொலையாளிகள், எந்த கொலையாளியிலும் நிலை வாழ்வு இராது. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர் அனைவரும் கொலையாளிகள், எந்த கொலையாளியிலும் நிலை வாழ்விராது. அந்த வசனம் அவங்களே இருதல வாழ்நேக்கால் என்ன வலிமையாக இருந்தது. இது ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தையும் ஆத்மாவையும் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் எல்லாம் சீர்தூக்கி பார்த்து நம்மளை தூய்மைப்படுத்துகின்றது ஆண்டவருடைய வார்த்தை. அதனால் நம்ம என்ன செய்யணும்? உங்களுக்கு மறைநூலும் தெரியணதில்லை, ஆண்டவருடைய வல்லமையும் தெரியணதில்லை. அதனால தான் நமக்கு தவறுகள் நிகழ்கின்றது. ஹல்லேலூயா. திருப்பாடலில் ஆண்டவர் கூறுகிறார், என்னுடைய குரல் மின்னலை தெரிக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருடைய குரல் மின்னலை தெரிக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுடைய உள்ளத்தின் இந்த வேளையிலே மின்னலை தெரிக்கின்றது போல ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வார்த்தையிலே, உயிருள்ள ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை ஊடுருவி செல்கின்றது. பிரைஸ் தி லார்ட். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கரங்களை உயர்த்தி சத்தமாக துதிப்போமா? ஹல்லேலூயா. 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 நல்ல கரங்களை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய குரல் மின்னலை தெரிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 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 எழுந்து நின்று எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சொல்லுமா, உற்சாகத்தோடு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுமா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, கரங்களை தட்டி. தற்கொலை எண்ணத்தோடு கூட இருக்கின்ற 4 நபர்களை ஆண்டவர் இந்த வேளை தொடுகிறார். தற்கொலை எண்ணத்தோடு கூட வாழ்ந்தது போதும் என்று நிராசையோடு கூட ஏமாற்றத்தோடு கூட இருக்கின்ற 4 மக்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு தூய்மைப்படுத்துகின்றது, வலிமையை கொடுக்கின்றது. உயிரின வார்த்தை ஊடுருவி செல்லிட்டு பார்ப்போம், ஊடுருவி செல்லிட்டு பார்ப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி உற்சாகம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லி பாருவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சொல்லி பாடுவோம். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சொல்ல சாத்தானின் அதிகாரமெல்லாம் நம்பிக்கையோடு என் நேசர் பறித்துக் கொண்டார். அதிகாரத்தோடு சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை
சொல்லுமா வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு இன்னும் சொல்லி பாடுவோம் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி சொல்ல வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு கரங்களை உயர்த்துமா ஹalleluya 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 எல்லா கரங்களையும் உயர்த்தி ஹalleluya 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 குணப்படுத்தினார் எங்களை ஓட்டினார் விசுவாசித்துக்கொண்டு வல்லமையில் ஆண்டவருடைய வார்த்தையில் வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு கரங்களை கட்டி உற்சாகத்தோடு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு கரங்களை தட்டி வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஹalleluya 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 அனைவரும் அமர்ந்து கொள்வோம்.